எசேக்கியேல் 11 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடுகளை கட்டுவதற்கு காலம் அல்ல என்றும், இந்த நகரம் பானை, நாங்கள் அதிலுள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லு. இங்க ஆண்டவர் தரிசனத்துல ஒரு 25 பேரை காட்டுறார். ஆலயத்துக்கு வாசல்ல இருக்கிறாங்க. அதுல 2 பேர் பிரபுக்கள். பாபிலோன் படையெடுப்பு நடந்து பாபிலோன் ராஜா எல்லா பிரபுக்களையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு பிரபு கூட உடலை, எல்லா பிரபுக்களையும் பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த 2 பிரபுக்கள் பின்னால வந்தவங்க. சிறையிருப்புக்கு பின்னால மக்கள் இவங்களை பிரபுக்கள் ஆக்கினாங்களா அல்லது இவங்களே தங்களை பிரபுன்னு போட்டுக்கிட்டாங்களா தெரியல. 2 பிரபுக்கள். ஏன்னா நீங்க வசனங்களை படிப்பீர்கள் என்றால் பணக்காரர்கள், திறமசாலிகள், பலசாலிகள், வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டான். தச்சர்கள், கல் தச்சர்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டான். ஆசாரிகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டான். கொல்லர்கள், முடியாதவங்க, பலவீனமானவங்க, வயசானவங்க, ரொம்ப ஏழை பாழைகள், ஒன்றும் படிக்காதவங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். யாராவது கொஞ்சம் பேராவது இருக்கணும், இல்லை நாட்டில் இருக்கணுமே. இல்லைன்னா நாடு முழுசும் முள்ளாகி போயிடும், காடாகி போயிடும். நாடு காடாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிட்டான். அதுக்குள்ள அங்கே ஒரு 25 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்குள்ள 2 பேர் நான் தான் பிரபுன்ட்டான். இல்லை அவங்க 2 பேரை யாரும் பிரபு ஆக்கிட்டாங்களா, இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஆக்கிட்டாங்களா தெரியல. சரி ஆனீங்கப்பா, 25 பேர் நீங்களே ஒரு கமிட்டி கூடிட்டீங்க. ஆலயத்து வாசல்ல கூடுறாங்க. ஏன்னா வெளியே கூடுனா பாபிலோன் ஆட்சி அவன் அனுமதிக்க மாட்டான். அதனால ஆலயத்து வாசல்ல இவங்க கூடுறாங்க. சரி கூடுறீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். துராலோசனை சொல்லுகிறவர்கள், அவர்கள் அக்கிரமமான திட்டங்களை தீட்டுகிறவர்கள். சரி, சிறைப்பட்டு போனவர்கள் போக மீதி இருக்கிறவர்கள் நடுவில் நீங்க இருக்கீங்க. முக்கியஸ்தர்களாய், தலைவர்களாய் எப்படியோ ஆயிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல திட்டம் தீட்டினா என்ன, நல்ல ஆலோசனை சொன்னா என்ன? ஆலோசனை சொல்லுகிற மனுஷர் அக்கிரமமான நினைவுகளை நினைத்து, அக்கிரமமான நினைவுகள்னா அக்கிரமமான திட்டங்கள். திட்டமே மோசமான திட்டம் தான். எப்படி அடுத்தவனை கெடுக்கலாம், எப்படி அடுத்தவனை மிரட்டலாம், அடுத்தவனை எப்படி அடிமையாக்கலாம், அடுத்தவனை நசுக்கி எப்படி நம்ம மேல வரலாம், அடுத்தவனை எப்படி ஏமாத்தலாம். எவ்வளவு இந்த சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய திட்டங்கள், எவ்வளவு திட்டம். டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றான், திடீர்னு ராத்திரி SMS அனுப்புறான், கரண்ட் பில்லை உடனே கட்டுங்க, இவ்வளோ ரூபா உடனே கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் உடனே ராத்திரியே கரண்ட்டை கட் பண்ணிடுவோன்னு ஒரு SMS அனுப்புகிறான். ஏமாத்து SMS. உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு, இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு ஒரு SMS அனுப்புகிறான். இப்படி எவ்வளவோ ஏமாத்து. 20,000 ரூபா கட்டினீங்கன்னா அடுத்த நாள் அந்த பணம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆயிரும்னு இப்போ கூட நான் வரும்போது ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தேன். அது மிகப்பெரிய தொழிலதிபருடைய போட்டோவை போட்டு அவர் சொல்றாருன்னு வேற போட்டிருக்கு. எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்கன்னு தெரில. மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு திட்டம் திட்டுறான் பாருங்க. அது மாதிரி ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது.
எவ்வளவோ ஆலோசனைகள் சொல்லுகிறவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கர்த்தர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, நான் பானைக்குள்ள இறைச்சி இருக்கிற மாதிரி எங்களை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. இதுக்கு முன்னால் இருந்த பிரபுக்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னால் இருந்த கமிட்டி யாரெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கமிட்டியே இந்த பட்டணத்தை விட்டு வெளியே பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்கள புறம்பாக்குவேன்னு சொல்றாரு. அவங்கள புறம்பாக்குவேன். அவங்க இந்த பட்டணத்துக்குள்ள இருக்க மாட்டாங்கன்னு 7ஆம் வசனத்துல சொல்றாரு. இவங்க எப்படிப்பட்டவங்களாம்? கொலை செய்தீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள். இவங்க எவனை கொலை பண்ணலான்னு திட்டம் திட்டுறவங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்கள பத்தி நிறைய தீமையான வார்த்தைகளை சொல்றாரு. நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். 8ஆம் வசனம். அதே போல 10ஆம் வசனம், தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு சொல்றாரு. ஆலோசனைக்காரர். 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அதனால எவ்வளவு ஆலோசனைக்காரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லக்கூடியவர்கள் எல்லா மட்டங்களிலும் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் கூட இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் கூட ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் சிலருடைய ஆலோசனைகளுக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் அந்த ஆலோசனைகளை விட்டு விலகி இருக்கிறேன். கிளாஸை கட் பண்ணுறதுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க, அதே போல் ரிப்போர்ட் கார்டில் பெற்றோருடைய கையெழுத்தை நாமளே போட்டுக்கிறதுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி எல்லா மட்டங்களின் குடும்பத்தில் தப்பான ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறவங்க, மனைவிக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறவங்க, கணவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லா மட்டங்களிலும் இருக்காங்க. சபையில் இருக்காங்க. நீங்க பாஸ்டர், நீங்க அப்படி கெத்தா இருக்கணும். உங்க பாஸ்டர்ன்ற அந்த கெத்தோட நீங்க இருக்கணும். இறங்கிடக்கூடாது. எல்லாம் விசுவாசிகளுக்கு பயம் போயிடும். இப்படி பாஸ்டருக்கு தப்பான ஆலோசனை சொல்றவங்க இருக்காங்க. விசுவாசிகளுக்கு பொல்லாத ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க. பாஸ்டர் எல்லாம் அவர் கிடக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? அவரெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவருக்கு பைபிள் தான் தெரியும், உலகம்லாம் தெரியாது. அவர் சொல்றதெல்லாம் நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு பாஸ்டர் தேவை, அவர் இருந்துட்டு போட்டோம் ஒரு நல்லது கெட்டதுக்கு. இப்படி சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. தேசத்துல இருக்காங்க. ஆலோசனைக்காரர் எத்தனை பேர் இருக்காங்க தேசத்துல. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போயிடுறாங்களே. 1991 ஒரு சட்டம் கொண்டாந்தான். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த போது வழிபாட்டு ஸ்தலங்கள் எந்த நிலையில் இருந்தனோ அதே நிலையில தான் இருக்கணும். அதனுடைய உரிமையில யார் உரிமையாளர் என்பதுல வேற மாற்றம் வரக்கூடாது. அது அந்த குறிப்பிட்ட மதத்தின் வழிபாட்டு ஸ்தலம் தான். வேற எந்த மாற்றமும் வரக்கூடாது. அதுல வேற மதத்தின் வழிபாட்டு ஸ்தலமா அது மாறக்கூடாது. இப்ப அந்த சட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு திட்டங்கள் போடப்படுகிறது, எவ்வளவு துராலோசனைகள் சொல்லப்படுகிறது. மக்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியல. வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி போடுவதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு தையல் கூலிக்கு ஜிஎஸ்டி போடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியல, வரியை குறைக்க முடியல. அதுக்கு பதிலாக ஆலோசனை, அதுக்கு பதிலாக பயங்கரமான சதி திட்டம். மக்கள் நடுவில் ஒரு மத துவேஷத்தை உண்டாக்கி மக்களை திசை திருப்பணும். நாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நான் அரசியல் பேசலைன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் அரசியலிலும் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் இருந்து, குடும்பத்தில் இருந்து, சபையிலிருந்து அரசாங்கம் வரைக்கும் ஆலோசனைகள் இருக்கிறது, சதி திட்டங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமாக அவர் தேவைப்பட்ட அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டார். அவர் செய்வார். அவர் ஒரு பட்டனை அழுத்தினா போதும். நாமெல்லாம் போய் கோடிக்கணக்கானவர் போய் பட்டனை அமுக்கணும்.
ஓட்டு போடுற எந்திரத்தில் அவர் மேலேருந்து ஒரு பட்டன் அமுக்கினா போதும், துரு ஆலோசனைக்காரங்கெல்லாம் தூர எரிஞ்சிருவார். சதி திட்டம் தீட்டுறவங்களெல்லாம் தூர எரிஞ்சிருவாரு. யாராக இருந்தால், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நிச்சயமாய் கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஆமென்.